இசைஞானி இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கருவறைக்குள்ள போறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விஷயம் இப்ப மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கிற இசைஞானி இளையராஜா பல கோவில்களுக்கு போறது வழக்கம். அந்த வகையில ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு ராமானுஜ ஜீயர் கூட இளையராஜா போயிருக்காரு. அப்போ அர்த்த மண்டப வாசல் படி ஏறி உள்ள போகும்போது அங்க உள்ளவங்க அவரை தடுத்து நிறுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் உடனடியா அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட இளையராஜா அந்த மண்டப படிக்கு பக்கத்திலேயே நின்று தரிசனம் பண்ணியிருக்காரு. கூட வந்த ஜீயர் மட்டும் மண்டபம் உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் சோசியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. நிறைய பேர் இளையராஜாக்கு நடந்தது ஒரு ஜாதிய தீண்டாமைன்னு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் மரபு மற்றும் பழக்க வழக்கப்படி அர்த்த மண்டபத்துல அர்ச்சகர், பரிசாரகர், மடாதிபதிகளை தவிர வேற யாரையும் அனுமதிக்க மாட்டோம்னு இந்த சம்பவத்தை பத்தி இந்து அறநிலையத்துறையும் விளக்கம் அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில இளையராஜாவே இதை பத்தி விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை வச்சு சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. நான் எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலயும் என்னோட சுயமரியாதையை விட்டு கொடுக்கறமே இல்ல, விட்டு கொடுக்கவும் இல்ல. நடக்காத செய்தியை நடந்ததா பரப்புறாங்க. இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம்னு இப்படி அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கல. நான் என் சுயமரியாதையை விட்டு கொடுக்கறமே இல்லன்னு இளையராஜாவே கோவில் உள்ள அனுமதிக்கலன்னு வெளியாகிற செய்திகள் வதந்தின்னு சொல்லியிருக்காரு. இளையராஜாவோட இந்த பதிலுக்கு பலருமே நீங்க வதந்தின்னு சொல்ற சம்பவம் தொடர்பா வீடியோவே வெளியாகி இருக்கு, எப்படி இது உண்மை இல்லைன்னு சொல்றீங்கன்னு கேள்விகளும் எழுப்பிட்டு வராங்க. Yes,